பெத்த பிள்ளையோ தெரியலையே. எவன் காதலிச்சு ஏமாத்திட்டு போனான்னு தெரியல. இப்படி மருந்த குடிச்சிட்டு செத்து போய் கிடக்குது. ஐயோ, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இதே வேலையா போச்சு. காதலிக்கிறது, ஏமாத்திட்டு போயிடுறது. இவளுகெல்லாம் எப்பத்தான் திருந்துவாளுகளோ. நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா சத்தியமா இந்த வீட்டுல சாப்பிடலாம். என்னமாச்சு? தம்பியை கூப்பிடுங்க. விஜய், வாங்க. என்ன சுவாமி? மாங்கல்யத்துல குங்குமம் வைங்க. பையா தானா போன் பையா. நூல் பையா, நூல் பையா, நூல் விடு பையா. சொல்லல தானா? விஜய் என்ன பார்த்துட்டு ஃபாலோ பண்றான். கூட்டம் நிறைய இருந்ததுனால அங்கிருந்து நான் வெளியில வந்துட்டேன். முகூர்த்தம் முடிஞ்சிச்சா? இன்னும் முடியல பையா. ஓகே, நோ ப்ராப்ளம். விடுறாதானா? அவனுங்களை நைட்டுக்குள்ள தூக்கிட்டு. ஓகே பையா. என்ன விஜய் இந்த நேரத்துல எங்க போன? இல்லம்மா, அந்த ரவுடி சத்யா தம்பி இங்க வந்திருந்தான். அவனால வதனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தான் போனேன். என்ன பார்த்த உடனே ஓடிட்டாங்கம்மா. ஏண்டா கவலைப்படுற? நீ இருக்கும்போது அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. இந்தா. இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் விழா கமிட்டி சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு அழைப்பாளர் தொழிலதிபர் திரு விஜய் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றோம். All the best. Thank you, thank you. பாத்து போமா. இது என் தம்பி ரூம் இல்ல, என் ரூம். தெரியும், தெரிஞ்சுதான் வந்த. ஏய் ஏய், இந்த பார், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. திஸ் தி லிமிட். யூ ஆர் மை பிரதர்ஸ் வைஃப். தயவு செஞ்சு வெளில போயிடு. தெரியும்டா, அதான் உன் தம்பி ஊரறிய தாலி கட்டினானே. இதோ கைட்ல தொங்குதே, தெரியல? உன்னை காதலிச்ச பாவத்துக்காக நீ போட்டி ஒரு மோதிரம், அதை திருப்பி கொடுத்துட்டு போலாம் தான் வந்த. ஆஃப்டர் ஆல் இது கோல் கைட்டி கொடுத்துட்ட. ஆனா என் வயித்துல வளர்ற உன் குழந்தைய என்ன பண்றது? போய் சொல்ற, நீ போய் சொல்ற. பழச ஏதோ மனசுல வச்சு நீ திட்டம் போட்டு பேசுற. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நம்ம பழகின விதத்துல என்னைக்காவது நான் எல்லாம் மீறி இருக்கனா? சொல்ல சொல்ல. ஆமா, மீறி இருக்கோம். உன் பர்த்டே அன்னைக்கு முன்னாடியே சொல்ல. நான் கர்ப்பமா இருக்கேங்கிறது எனக்கே இன்னைக்குதான் தெரியும். ஐயோ ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். என்னைய நம்பிட்டு தம்பிக்கு துரோகம் பண்ணிட்டேன். எங்க அம்மா முகத்துல எப்படி முடிப்பேன்? உன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டேன். தம்பிக்கு என்ன சொல்ல போறேன்? எல்லாருக்கும் என்ன பதில் சொல்ல போறேன்? ஐயோ, நீ ரொம்ப நல்ல வேண்டாம், அதனால
மனசார காதலிச்ச உன் தம்பிக்காக நீ வேணும்னா உன் காதல் தியாகம் பண்ணலாம். ஆனா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ தான் அப்பா. என்ன மன்னிச்சிருங்க. ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கோ, உன் தம்பியோட மூச்சு காத்த கூட என் மேல பட விட மாட்டேன். இது உன் குழந்தை மேல சத்தியம். அம்மா, அண்ணன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனேம்மா. பதன், ஏய் பதன், எங்கடா போற? நீடா விஜய், விஜய், விஜய். அம்மா, விஜய் சீக்கிரமா வாடா. என்னாச்சு தெரியலையே. விஜய், பதன் வீட்டை விட்டு வெளியே போறடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, போய் பாருடா. போ. பதன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? டேய், இவன் எப்படி நம்மள ஃபாலோ பண்ணி வருவான்? சீக்கிரம் வண்டி ஏறுடா. பாத்து போப்பா. ஐயா, அந்த விஜய் வந்துட்டு இருக்கான். வந்துட்டான்டா, அவன் வந்துட்டான்டா, வந்துட்டான்டா, அவன் வந்துட்டான்டா. வாடா டூப்ளிகேட் ஏசி. டேய், என் தம்பி எங்க? உங்க தம்பி கிம்பி எல்லாம் அப்புறம். அன்னைக்கு இந்த சத்யா கோட்டைக்குள்ளேயே பூந்து என்னையே ஆப்படிச்சுட்டா இல்லையா? அன்னைக்கு உன்னை தூக்கிடலான்னு நினைச்சான்டா. ஆனா நீ மிஸ் ஆயிட்டா. மவனே, இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்டே. டேய், நீ என்ன தூக்குறது, நான் உன்னை தூக்குறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப என் தம்பி எங்கடா? போடுறா அவனே. டேய் தனா, நீ உடனே மும்பை கிளம்பு. நான் கூப்பிட வரைக்கும் வர வேண்டாம். ठीक है? ठीक है भैया. आओ.
பாருடா இவனை, சிங்கம் மாதிரி சத்யா கோட்டைக்குள்ள நுழைஞ்சவன் எப்படி அசிங்கமா நிக்கிற பாரு. தம்பி, உன் மாதிரி தைரியசாலிங்களை இந்த சத்யாக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா பிடிச்சு போச்சு, உடைய மாட்டேன். அதனாலதான் உன்னை என் கூடவே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். ஆயில் முழுக்க நீ நினைக்கிற மாதிரி உயிரை பத்தி கவலைப்படுறவன் நான் இல்ல. எனக்கு என் தம்பி முக்கியம். அவனை என்கிட்ட கொடுத்துட்டு உன்னால என்ன பண்ண முடிஞ்சாலும் பண்ணிக்கடா. क्या बात है, क्या बात है. உன் தம்பி தூக்கணும் தான் என் தம்பியோட ஆசை. ஆனா இந்த சத்யாக்கு நீதாண்டா வேணும். பரவாயில்ல, உன் தம்பி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர சொல்றான். அப்புறமா உங்க 2 பேருக்கும் இதே இடத்துல வச்சு சமாதி கட்ட. நீ பலசாலி நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன்னோட நான் புத்திசாலி. என் முன்னாடி நீ பலஹீனமா தான் இருக்கணும். டேய், இது சத்யாவோட கோர்ட்டுடா. இங்க அப்பீலும் பண்ண முடியாது, வாதாட வக்கீலும் வச்சுக்க முடியாது. உனக்கு நான் தீர்ப்பு எழுதியாச்சு. ஆயுள் தண்டனை. டேய், இவன் பேண்ட் உருவிக்கிட்டு மூளையில கட்டி போடுங்கடா. சரி பையா, நாங்க பாத்துக்கிறோம். மிஸ்டர் கலை சார், கடந்த 10 வருஷமா நிலுவையில் இருக்க இந்த ஸ்டேஷன் ரெக்கார்ட்ஸ், பழைய குற்றவாளி, புது குற்றவாளி, வாரண்ட், பிடி வாரண்ட், பெயில்ல போனவன், பரோல்ல போனவன், அத்தனை அக்யூஸ்டோட ஃபைல் என் டேபிளுக்கு வரணும். ஓகே சார். இம்மீடியட்டா வரணும். எஸ் சார். போங்க. நான் கமிஷனர் பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏசி இருக்காரா? இருக்காருங்க ஐயா. ஐயா, கமிஷனர் ஐயா பேசுறாருங்க. மிஸ்டர் வீரபாண்டியன் சார், மகாலட்சுமின்னு ஒருத்தவங்க அவங்க பசங்க காணாம போன விஷயமா இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. சவுகார்பேட்டை சத்யாங்கிறவனுக்கும் இவங்க பசங்களுக்கும் ஏதோ முன்விரோதம் இருந்திருக்கு. அதனால இவங்க சவுகார்பேட்டை சத்யா மேல சந்தேகப்படுறாங்க. இது வரைக்கும் அந்த சத்யா மேல எந்த ஸ்டேஷன்லயும் எந்த கேஸும் கிடையாது. அவனுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க சில பேர் உடந்தையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உடனே அவனை கூப்பிட்டு என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார், உடனே பண்ணிடுறேன். இதான் சார். மிஸ்டர் கலை, எஸ் சார். இந்த சத்யாங்கிறது யாரு? சார், எந்த சத்யா சார்? சவுகார்பேட்டை சத்யா. சார், அக்யூஸ் லிஸ்ட்ல அந்த மாதிரி பேரே இல்லையா சார்? இருக்கு. இப்ப அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இமீடியட்டா அவனை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. அவனை நாளைக்கு நான் என்கொயரி பண்ணணும். நான் ஏறி மேல போயிட்டேன் பையா. இங்க பாருங்க. சரியா போடா, பாம்பு கடிச்சிட்டியா? ஏய், ஒரு நிமிஷம். அடுத்த வாடகை பையா, கலை போன். அண்ணே, கலை பேசுறேனே. சொல்லப்பா கலை. அந்த வீரபாண்டியன் கேட்டா சொல்லுடா, இந்த சத்யா வருவானே. ஓகேண்ணே, வந்துருங்க. சார், குட் மார்னிங். வணக்கம் ஏசிபி சார். இந்த சவுகார்பேட்டை சத்யாவோட அன்பான வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன வர சொன்னீங்களே, தேங்க்யூ கலை. வழக்கமா எந்த புது ஆபீசர் வந்தாலும் நானே வந்து பாப்பேன். ஆனா வித்தியாசமா இந்த வாட்டி நீங்க என்ன வர சொன்னீங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷம் சார். ஐ அம் வெரி ஹாப்பி. எந்திரா எந்திரா எந்திரா. ஓகே, நீங்க சொன்னா சரி சார், நான் நிக்கிறேன். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? ரியல் எஸ்டேட் சார். அப்புறம் அப்புறம் கூட ரியல் எஸ்டேட் சார். கிண்டல். ரியல் எஸ்டேட்ங்கிற பேர்ல கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், விபச்சாரம், கஞ்சா, அபின், பிரவுன் சுகர்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ரைட்? என்ன ஏசிபி சார் ஏத்துக்கிட்டே போறீங்க? கேட்டு பாருங்க, என் மேல ஒரு கேஸ் கூட கிடையாது. எப்படி இருக்கும்? எங்க டிபார்ட்மெண்ட்டே விலைக்கு வாங்கியிருக்கேன். சட்டத்தை சட்ட பாக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். அப்படிங்கிற நினைப்பு உனக்கு. மாட்டிக்கோ, இனிமே அது நடக்காது.
என்ன எஸ்சிபி சார் பேசிக்கிட்டே போறீங்க? நீங்க நிக்கிறது இந்த ரூம் உங்க ரூமா இருக்கலாம், ஆனா இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற இடம் இந்த சத்யாவோட இடம். கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு மதுரை, தென்காசி, சிவகாசி, ராமநாதபுரம், ராஜபாளையம், தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு 59 அக்யூஸ்ட போட்டு தள்ளியிருக்கேன். என்கவுண்டர்ங்கிற பேர்ல 60வது ஆளை அவனை போட்டு தள்ளுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கலை, இந்த துப்பாக்கிக்கு தெரியாது காக்கி சட்டை எது கலர் சட்டை எதுன்னு. சுட்டா தோட்டா பாஞ்சிரும். அசோக் சார், டேக் ஹிம். எஸ் சார். ஏய், இவன் பேர்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. போங்க. வீரபாண்டியன், இந்த சத்யாவை முதல் முறையா அரெஸ்ட் பண்ணதே நீ தாண்டா. மறுபடியும் சந்திப்ப ஓ சாவுல. நட வா. வேதா, என்னம்மா? என்னம்மா பண்ணுது? என்னாச்சுமா? என்னாச்சு? டாக்டர் கூப்பிடலாமா? வேண்டாம். ஏம்மா? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ஏய், என்னடி சொல்ற? என்ன அப்படி பார்க்காதீங்க அத்தை. உங்க வீட்டு வாரிசுதான் நான் என் வயித்துல சுமக்கிறேன். இதுக்கு காரணம் உங்க பையன் விஜய் தான். நான் முதல்ல அவரை சந்திச்சது ஒரு நாள் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க. பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கேம்மா. யார கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? யார கேட்கணும்? இந்த கல்யாணம் நடக்கலன்னா தற்கொலை பண்ணி போன என்ன மிரட்டினாங்க. இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்ல போனேன். நீ எடுக்க போற முடிவுல தான் எல்லாரோட வாழ்க்கையும் இருக்கு. உன் வாழ்வா இல்ல என் சாவான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. சாவு காரணம் காட்டி என் மனசை காயப்படுத்தினாரு. எல்லாரோட சாவும் என் கண் முன்னாடி வந்துச்சு. ஏன் ஒருத்திக்காக 2 குடும்பமும் சாகிறத விட ஏன் காதலை சாகடிச்சுக்கிட்டு எல்லாரையும் வாழ வைக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். எல்லாரோட முகத்திலயும் சந்தோஷம் தெரிஞ்சது. நான் என் சாவை தேடிக்க போனேன். விஷம் குடிக்க போன நேரத்துலதான் வாந்தி எடுத்தேன். அப்பதான் எனக்கே தெரிஞ்சது நான் கன்சீவா இருக்கிற விஷயம். ஒரு நாள் சுய நினைவே இல்லாத சூழ்நிலையில நானும் விஜய சேர்ந்து பண்ணின தப்பு இப்ப சுயரூபம் எடுத்திருக்கு. இந்த சூழ்நிலையில நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சிடும். என் குடும்பமானமும் போயிடும். மகாலட்சுமி இல்லத்துக்கு கெட்டு போனவள மருமகளா ஏத்துக்கிட்டாங்கன்னு இந்த குடும்பமானமும் போயிடும். ஆனா நான் சுமக்கிறது விஜயோட வாரிசு தானே. எனக்கு மட்டுமே தெரியும். நான் செஞ்ச பெரிய தப்பு அவரை காதலிச்சதுதான். அதுக்கான தண்டனையா தான் அவரோட வாரிசை என் வயித்துல சுமந்துகிட்டு இருக்க. இந்த குடும்பத்துக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டே என் முன்னாடி தெய்வமா நிக்கிறியம்மா. உன்னை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. விஜய் வந்துட்டோம். நானே உன்னை அவனோட சேர்த்து வைக்கிறேம்மா. என்னடா பாக்குற? இங்க பாருடா, உன்னை பத்தி தான் கோர்ட்ல பையா கிட்ட இன்னைக்கு விசாரிக்க போறாங்க. கேட்டா மட்டும் எங்க பையா சொல்லிடுமா? 3 மாசம் ஆகியும் எவனாலையும் உன்னை கண்டுபிடிக்க முடியல. இனிமேலா கண்டுபிடிக்க போறானுங்க? என்ன 3 மாசமாடா உள்ள வச்சிருக்கீங்க?
ஏய் பசி எடுத்தா நீயே துண்ணு. டேய் வாடா. அந்த கம்ப்ளைண்ட் பேப்பர்ஸ் ஒரு நிமிஷம் சார் பாத்து. இருக்கு சார். ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்? ஆமாங்க. என் பேர் மகாலட்சுமி. என் பசங்க கேஸ் விஷயமா உங்க ஏசி கிட்ட பேசணும். இருங்கம்மா கொடுக்குறேன். சொல்லுங்க மேடம். என் பசங்களை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? விசாரணை நடந்துட்டு இருக்கு மேடம். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. 3 மாசமா இதே தானே சார் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பெத்த தாயும் கட்ட பொண்டாட்டியும் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க பாருங்க மேடம், உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. உங்க பசங்க மட்டும் இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு போலீஸ் ஆபீசர் காணாம போயிருக்காரு. அவங்க குடும்பத்துக்கு சேர்த்து தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எமோஷன் ஆகாதீங்க. உங்க பசங்களை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும். என்னம்மா, ஏன் மாடியில இருந்து கீழே இறங்கி வந்த? ஏதாவதுன்னா என்ன கூப்பிட்டுருக்க கூடாதா? படியெல்லாம் ஏறி இறங்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. பரவாயில்ல அத்தை. போலீஸ்ல என்ன சொன்னாங்க? அத்தை என்னாச்சு அத்தை? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. என் பசங்களுக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு. என்ன அத்தை இது? நீங்க தான் எனக்கு தைரியம் சொல்லணும். நீங்க என்னடான்னா என்ன அழ வச்சிருவீங்க போல இருக்கு. இல்லம்மா, இல்ல இல்லம்மா, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அத்தை. கண்டிப்பா திரும்பி வந்துடுவாங்க.